பெரிய எல்லா ப்ரொடியூசரையும் கூப்பிட்டாச்சு, எல்லா டைரக்டரும் கூப்பிட்டு எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட்டரில் கூப்பிட்டாச்சு. யாரும் வாங்கலை சார். ப்ரொடியூசருக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. அந்த தம்பிங்கள்ட்ட சொல்லாமல் தான் அந்த ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணார். இப்போ அந்த தம்பிங்க எல்லாம் வந்தாங்க. அவங்க படத்தை பார்த்தாங்க. அவங்களுக்கு படம் பிடிச்சிருந்துது. அப்போ அவங்ககிட்ட உட்காந்து நான் தான் பேசினேன். சார் இந்த மாதிரி இருக்குது சார், இப்போ ரிலீஸ் பண்ணால் நம்ம யார்கிட்டயா வியாபாரம் பண்ணணும். பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே வந்து பிடிச்சிருக்கு ஒழிய யாரும் தைரியமாக வாங்க மாட்டேன்றாங்க. பேசாமல் நம்மளே ஓன் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நான் தான் மூவ் பண்ணேன். நம்மளே ஓன் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் கன்வின்ஸ் பண்ணி அவங்க 2 பேரும் தான் சார் வந்தாங்க. அந்த 2 பேரும் வந்து தான் ரிலீஸுக்கான ஏற்பாடெல்லாம் அவங்க பண்ணாங்க. எல்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஓன் ரிலீஸ் தான் பண்ணோம். முதல் ஷோ ராயபுரத்தில் வந்து ஏதோ ஒரு தேட்டர். பார்த்திபன் சார் படத்தை பார்த்துட்டு இதை பார்த்திபன் சார் படம்னு நினச்சிட்டு கொஞ்சம் பேர் உள்ளே வந்தாங்க. வரும்போது எல்லாம் வந்து பான்பராக்கு போட்டுக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு காலை தூக்கி சேரில் வச்சுட்டு பேசி அப்படி இப்படி படம் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நாங்கள் வந்து டென்ஷன். ஏன்னா முதல் ஷோ சார், பப்ளிக் முதல் ஷோ பார்க்குறோம், என்ன பண்ணுறாங்கன்ட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். உள்ளே வந்தவங்கெல்லாம் வரும்போது முதல்ல எல்லாம் கஜாமச்சான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். கொஞ்சம் நேரம் ஆக ஆக பேச்செல்லாம் நின்றுச்சு. படம் முடிஞ்சு வெளியே போகும்போது பார்த்தா யாரும் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக போகிறாங்க. வெளியே போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா அப்போ நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த பாதிப்பை சொல்கிறாங்க. ஆஹா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த முதல் ஷோ பார்க்கும்போது தான் சார் தப்பிச்சிட்டோங்கிற ஃபீல் வந்துச்சு. அதுக்கு அப்புறம் அடுத்த ஷோலாம் சரித்திரம். அவன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு ஒரு பையனை காணான்ட்டு ஒரு தேட்டிகிட்டு இருக்கிறாரு. பார்த்தா 2 நாளாக மாடியில் உட்காந்துருக்கான் ஒருத்தன். என்னன்னு கேட்டால் ஊரில் இருக்க அவன் காதலியை பார்க்க போகணுன்றான். அது இவர்கிட்ட சொன்னால் இவர் வந்து விடமாட்டாருன்னு சொல்லிட்டு இப்படியே உட்காந்துருக்கான். எத்தனை பேர் சார் குடும்பஸ்தர்கள் குழந்தை குட்டியெல்லாம் பெற்று வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தன்னுடைய பழைய காதலியை பார்க்குறதுக்கு ஊருக்கு போகணும் அப்படிங்கிற தாட்டோட ஏதோ பொண்டாட்டிட்ட வேறு காரணத்தை சொல்லிவிட்டு ஊருக்கு போய் தன்னுடைய பழைய காதலி இன்றைக்கி எப்படி இருக்கான்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு பெரிய உணர்வு ஏற்படும், இம்பேக்ட் ரொம்ப. அதுதான் அழகி. பார்த்திபன் சார் வந்து அந்த படத்தில் சார் என்ன இப்படி ஒரு மாதிரி இப்படி போயிட்டுருக்குதே, நம்ம ரசிகர்கள் இருப்பாங்களே அவங்களுக்குன்னு ஏதாவது கொஞ்சம் வைக்கலாமா அப்படின்னாரு. சார் பார்த்துக்குங்க, இது வந்து உங்கள் கேரக்டர் அப்படியே வேறு மாதிரி ஒரு அமைதியான ஒரு கேரக்டரு, ஒரு வெட்டினரி டாக்டரு, தன்னுடைய பழைய காதலியை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபீல் இப்படி ஒரு மாதிரி போயிட்டுருக்கு சார் அப்படின்னா அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டு டோட்டலாக பார்த்திபன் சார் அது வரைக்கும் வேறு கேரக்டரு. அழகி படத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சாருடைய கேரக்டர் டோட்டலி வேறு மாதிரி.